30 செகண்ட்ல உலக வரைபடமே மாறப்போதா? அமெரிக்காவையே அழிக்க பிளான் பண்ணிட்டாங்களா? மூன்றாம் உலகப் போருக்கான அலாரம் அடிச்சாச்சு. ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இது நம்ம எல்லார் வாழ்க்கையையும் புரட்டி போடலாம். அன்னைக்கு ஜப்பான் செஞ்ச அதே தப்ப இப்போ ஈரான் செஞ்சிருக்காங்களா? ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட கோபத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அமெரிக்காவோட பிரம்மாண்டமான USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மேல ஈரான் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியிருக்காங்கன்னு ஒரு பகீர் தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்கா இது பொய்ன்னு சொன்னாலும் சர்வதேச நிபுணர்கள் இதை ஒரு பேர்ல் ஹார்பர் மொமெண்ட்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஜப்பான் சீண்டினப்போ ஹிரோஷிமா நாகசாகி என்ன ஆச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். இது வெறும் வெளிநாட்டு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறுறதுல ஆரம்பிச்சு தங்கம் விலை, பங்குச்சந்தை வரைக்கும் இதோட தாக்கம் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏற்கனவே வெனிசுலா அதிபரை தூக்குன ட்ரம்ப் இப்போ ஈரானை சும்மா விடுவாரா? இதுவரைக்கும் மறைமுகமா சண்டை போட்ட ஈரான் இப்போ அமெரிக்கா கூட நேரடி மோதல்ல இறங்கிடுச்சு. ஒருவேளை ஈரான் அணு ஆயுதங்களை எடுத்தா அமெரிக்காவும் சும்மா இருக்காது. பதிலுக்கு டாக்டிக்கல் நியூக்ஸை ஏவ தயங்க மாட்டாங்க. ரஷ்யா, சீனா ஒரு பக்கம், அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு பக்கம்னு உலகமே ரெண்டா உடைய போகுது. சிங்கத்தின் வாளை ஈரான் புடிச்சு இழுத்துருச்சு. இது ஈரானோட அழிவுக்கா இல்ல உலகத்தோட அழிவுக்கா? அடுத்த சில நாட்கள் உலக வரலாற்றையே மாத்தி எழுதலாம். இது மூன்றாம் உலகப் போரா மாறுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.